எல்லா ஹிந்தி படங்களும் ஃபெயிலியர். யாருமே எல்லா கான்ஸும் காணோம். இவங்க போய் இந்த தென்னிந்திய ஆமாம் தென்னிந்திய சினிமா நிலைநாட்டினாங்க. ஆமா ஆகஸ்ட் 15 அந்த படம் ரிலீஸ் ஆகுது. நீங்க சொல்ற கதை தான். எல்லாம் காணும் எல்லா ஹிந்தி ஆர்டிஸ்டும் தயவு செய்து ஆகஸ்ட் பக்கம் போயிடாதீங்க. பாதி ஆணும் பாதி பெண்ணா கூட இருக்கிறாரு பாத்தீங்களா? ஆமா 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 ஆமா. அது திருப்பதியில மட்டும்தான். அதான் அந்த வேஷம் எல்லாம் ஒரு மாதிரி டார்க். அந்த ஊருக்கே உரியதான ஒரு ஃபெஸ்டிவல். படத்துக்கு டைரக்டர் உங்களுக்கு தெரியுங்களா? சுகுமார் தான் இவருக்கு அல்லு அர்ஜுனுக்கு ஃபர்ஸ்ட் லைஃப் கொடுத்தவர். ஆர்யான்னு ஒரு கல்ட் படம் ஒன்று, செம்ம படம். அந்த படம் கொடுத்தாரு. கண்டிப்பா ஆகஸ்ட் 15 ரூல் புஷ்பா 2 தி ரூல் தான் போட்டிருக்காங்க. 100% ரூல்ஸ் இந்த படம் தான். அல்லு அர்ஜுன் தான் ரூல் பண்ண போறாரு. ஏற்கனவே இந்த ரூல்ஸ் எல்லாமே பிரேக் பண்ண போறாரு. ஃபர்ஸ்ட் படம் வந்து ரொம்ப மொக்கையா, அதாவது ஓகே படம் ஓகே ராகேந்திரா ஸ்டைலுக்கு அதுக்கெல்லாம் படம் ஓடிடுச்சு. ஹீரோ வந்து மனுஷன் ஃபிளாப். நம்ம முருகதாஸ் அவர்கள் தான் போய் ஒட்டிக்கிட்டு. நான் தான் சொன்னேன் இப்போ நல்ல கதை நல்ல டேரக்டர்னு சொன்னேன். அப்புறம் முருகதாஸும் ஸ்பைடர்மேன்னா இப்போ எங்கே படம் ஓடுறது? எங்கேயாவது போய் பாலத்தில் தொட்டி தொங்கிக்கிட்டு இருக்க வேண்டியது. மெட்ராஸ் மூவி நேயர்களுக்கு வணக்கம். மறுபடியும் தேனிக்கண்ணன் அண்ணன் வந்திருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம் தம்பி. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சினிமா? எனக்கு என்னென்னா, இந்த தெலுங்கு படங்களில் வந்து இப்போது புஷ்பாங்கிற படத்தை பற்றின ஒரு ரெண்டாவது பார்ட் எப்படி எடுக்க போகிறாங்கங்கிறத எனக்கு ஒரு பெரிய ஆர்வமாக இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த முதல் பார்ட் வந்து ஒரு பெரிய அதிரி புதிரியாக வந்து எல்லா வகையிலும் அந்த படத்தில் வந்து ஒரு படத்தை கம்ப்ளீட் ஃபிலிம் அப்படின்னு சொல்கிற மாதிரி காட்சிக்கு காட்சி மிரட்டல், காட்சிகள் ஒவ்வொன்றும் பிரம்மாண்டம், ஒரு சின்ன சின்ன ஒரு ஆக்டிங்கு, அந்த சின்ன சின்ன ஒரு மேனரிசம், பாட்டு, எல்லாத்துலேயும் அந்த படம் வந்து கம்ப்ளீட் ஃபிலிம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. அது தெலுங்கு படம் மாதிரி இல்லாமல் தமிழ் ரசிகர்களும் அதை வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டாடினாங்க. செம்ம ஸ்டைலாக இருக்கா. அது ஒரு முக்கியமான காரணம் ஒன்று உண்டு. ஏன்னா கதைக்களம் திருப்பதி என்ன இருந்தாலும் நம்ம ஊருன்ற இது. ஆமாம் ஆமாம். இது ஒரு பார்டர் தானே. திருப்பதியில் நடக்குது. அங்கிருந்து அந்த சந்தன கட்டையெல்லாம் விற்கிறது மெட்ராஸுக்கு ஹார்பர் கொண்டு வர, ஹார்பர்லேருந்து ஜப்பானுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறாரு. இதுதான் அதோட கதைக்களம். அதனால நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் முழுக்க நமக்கான ஒரு படமாக மாறிச்சு. இதோட பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம அதை ரிலேட் பண்ணிக்கிட்டோம். தமிழ் படம் தமிழுக்கும் ஒரு செம்மைய இதுவாக இருக்குன்னு. ஹிந்தியில் தான் அது பெரிய படம். ஆமாம், 1000 கோடி வசூல்ன்ற அந்த படத்துக்கு ஒரு இது வந்ததுன்னா அதுக்கான காரணம் ஃபஸ்ட்டு ஹிந்தி. அங்கே தான் அதிகப்படியான அமௌண்ட் வந்துருக்கு. நானும் கேள்விப்பட்டேன். ஹிந்தியில் உள்ள ஸ்டார்ஸ் எல்லாம் மிரண்டு போனாங்களா, என்னடா இப்படி இந்த படம் வந்து அந்த நேரத்தில் வந்து காந்தாரா படமும் பெரிய ஹிட்டு, ஹிந்தியில் கேஜிஎஃப்பும் ஹிட்டு, இதுவும் ஹிட்டு, எல்லா ஹிந்தி படங்களும் ஃபெயிலியர். யாருமே எல்லா கான்ஸும் காணோம். இவங்க போய் இந்த தென்னிந்திய ஆமாம் தென்னிந்திய சினிமா நிலைநாட்டினாங்க. ஆமாம், அதில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஆடி போயிட்டாங்க. என்னடா அதுவும் இந்த புஷ்பா வந்து பண்ணால் பெரிய வசூல் இருக்குல்ல, அது அவங்களுக்கே அங்கே உள்ள டிஸ்ட்ரிபியூட்டரு அங்கே உள்ள தியேட்டருக்காரவங்க எல்லாமே சந்தோஷப்பட்டாங்க. ஆமாம், சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அது இப்படி ஒரு வெற்றி கிடச்சி. அது ஒரு சின்ன படமாக தான் நான் வாங்கினாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தியேட்டர் ஓனர்ஸுக்கும் அதிகப்படியான லாபத்தை ஈட்டி கொடுத்த படம் எது? ஹிந்தி ஆக்டர்ஸ் காட்டிலும் இந்த படம் வந்து அதிகப்படியான லாபத்தை வந்து கொண்டு வந்து கொடுத்தது. அதனால இப்போ 2வது பார்ட் வருது இல்லையா, புஷ்பா 2. அதாவது ஆகஸ்ட் 15 அந்த படம் ரிலீஸ் ஆகுது. நீங்க சொல்ற கதை தான். எல்லாம் காணும் எல்லா ஹிந்தி ஆர்டிஸ்டும் தயவு செய்து ஆகஸ்ட் பக்கம் போயிடாதீங்க. அப்படியா? யாருமே இது வரைக்கும் அறிவிக்கலையே. இப்போ இந்த படம் கிட்டத்தட்ட இன்னும் ஆகஸ்ட்டுக்கு 3-4 மாசம் இருக்கா. இருந்தாலும் அந்த டேட் அவங்க 1 மாசத்துக்கு முன்னாடி அறிவிச்சிட்டாங்க. முன்னாடி அறிவிச்சிட்டாலும் அந்த பக்கம் கூட ஜூலை பக்கம் எட்டி பார்க்கணும்னாலும் பயப்படுறாங்க. யோசிச்சு பாருங்க, அல்லு அர்ஜுன்ன்ற ஒரு நடிகர் ஹிந்தி இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டாக்கிறாரு, எவ்வளோ பெரிய பயத்தை உண்டாக்கிறார். மொழி வந்து சினிமாவுக்கு முக்கியம் இல்லை, அதோடைய கதையும் கதைக்களமும் ஒரு ரசிகர்களை வந்து பொழுதுபோக்கக்கூடிய வந்து அம்சங்களும் சேர்ந்து தான் ஒரு சினிமாவை வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றுது. எனக்கு இந்த சமீபத்தில் வந்து அந்த 2வது பார்ட்டுடைய அந்த பாடலை வந்து கேட்டால் அவ்வளோ ஒரு மிரட்டலான மாஸாக இருக்குது.
அது எனக்கு இன்னும் ஒன்றுமே புரியல. உங்களுக்கு அடுத்த பாடலை பற்றி என்ன, அடுத்த படத்தை பற்றின என்ன அப்டேட்டிங்கான ஒரு தகவல் ஏதாவது உண்டா? அந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதாவது அங்கே வந்து திருப்பதியில் ஒரு பெரிய கொண்டாட்டம் ஒன்று நடத்துவாங்க. அது திருப்பதிக்கான ஒரு இது எங்கிருந்து வந்தது அப்படின்னா, திருவிழா ஒன்று நடத்துவாங்க திருப்பதியில். அந்த திருவிழாவில் அது பிரம்மோற்சவம் மாதிரி பிரம்மோற்சவம் பெருமாளுக்கு மேலே நடத்துவாங்க. திருப்பதியில் கங்கம்மாவுக்கு ஜாத்திரான்னு சொல்லுவாங்க, கங்கம்மா ஜாத்திரான்னு சொல்லுவாங்க. இந்த கங்கம்மா ஜாத்திரா உலக ஃபேமஸ். திருப்பதிக்காரர்களுக்கும் திருப்பதி சுற்றி இருக்கிறவங்களுக்கு, சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப ஃபேமஸான ஒரு திருவிழா அது. இந்த கங்கம்மா ஜாத்திரான்றது வந்து நம்ம முழுக்க தமிழ் கல்ச்சரோட பார்ட்டாக சொல்லலாம். அந்த சாயல் அப்படியே இருக்கும். இங்க இந்த வேறு வேஷம் எல்லாம் போட்டு முழுக்க தமிழ் கல்ச்சர். அதே தான் அங்கேயும். பேய் மாதிரி, குரங்கு மாதிரி, நாய் மாதிரி விகாரமா வேஷங்கள் போடுறது. இங்க மயான கொள்ளை நடத்துவாங்க. மயான கொள்ளை இருக்கு இல்லைங்களா, அதோட அடுத்த பார்ட்னு சொல்லலாம். அதுதான் கங்கம்மா ஜாத்திரை. முழுக்க ஒரு தமிழோட சாயம் அதுல இருக்கும். சரி சரி. இதே கங்கம்மா ஜாத்திரை வந்து எந்த ஊர்லயும், ஆந்திராவிலயோ தெலுங்கானாலயும் இந்த அளவுக்கு இந்த ரூபத்துல யாருமே பண்ண மாட்டாங்க. முழுக்க இருக்கும். அந்த கதை அடிப்படையில தான் முக்கியமா இந்த படமே வருது. அதுல அவரு பாதி ஆணும் பாதி பெண்ணா கூட இருக்கிறாரு பாத்தீங்களா. அது திருப்பதியில மட்டும்தான். அதான் அந்த வேஷம் எல்லாம் ஒரு மாதிரி டார்க். அந்த ஊருக்கே உரியதான ஒரு ஃபெஸ்டிவல். அந்த ஃபெஸ்டிவல்ல இருந்து அவர் வேற மாதிரியான அடுத்த கட்டத்துக்கு எப்படி போனாருன்றதுதான் அந்த படத்தை கொஞ்சம் மையமா வச்சு எடுத்திருக்காங்க. இதுக்காக அதுலயே ஒரு பாட்டு கூட வருது. அதோட பாட்டும் நேற்று ரிலீஸ் பண்ணாங்க. அந்த பாட்டில் கூட பாருங்க, அவர் இறங்குறது அதெல்லாம் வந்து ஒரு தேவிஸ்ரீ பிரசாத் ஹிந்தியில வந்து மிரட்டுறாரு தலைவருக்கு. இங்க படம்லாம் தேவையில்லை. ஆனா தேவிஸ்ரீ பிரசாத் இந்த ஒரு விஷயத்த முக்கியமா சொல்லியிருந்தேன். அந்த ரத்னம் படத்துல மியூசிக் போட்டிருக்காரு, கொடூரமா இருக்குன்னு. அந்த தேவிஸ்ரீ பிரசாதா இந்த தேவிஸ்ரீ பிரசாத்னு தோணுது. எதுக்கு சொல்ல வேண்டி வந்ததுன்னா, நல்லதும் சொல்லணும் கெட்டதும் சொல்லணும். சரி, விஷயத்துக்கு வந்துருவோம். இந்த புஷ்பால அந்த ஒரு பாட்டு கொடுத்த அந்த எனர்ஜி, படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, அந்த இம்பேக்ட் கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. உங்களுக்கு எப்படி தோணுச்சு அந்த பாட்டு? இல்லை, எனக்கு வந்து அந்த பாட்டு நான் முதல் முறையாக நான் வந்து மாலை மலரில் அப்போ வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் அந்த பாட்டை அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். இந்த பாட்டு வந்தோன்னே எனக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருந்துச்சு. அடடா இருக்கு. ஆனால் இந்த பாட்டு வந்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துமே அப்படின்னு சொல்லி அன்னைக்கே நியூஸ் அடித்தேன். அன்னைக்கே நியூஸ் போட்டு அது வெளியில் வந்துச்சு. எழுதின உடனே நான் வந்து அந்த பாட்டை பார்த்த உடனே அந்த பாடலை எழுதின விவேகாவுக்கு ஃபோன் பண்ணி, என்னங்க இப்படி ஒரு பாட்டு எழுதிருக்கீங்க அப்படின்னு. தலைவா, இது வந்து நல்லாயிருக்கும், என்டர்டெய்னிங்காக இருக்கும், நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து அந்த ஆண்ட்ரியா பாடின அந்த வேர்ட்ஸு, அந்த துணி வந்து 2 அர்த்தம் தான் அது. அதில் வந்து எல்லா விளக்க அணைச்ச பிறகு எல்லாம் விளக்கம் மாதிரி ஒன்று தாண்டாங்கிற அந்த காட்சி வந்து இப்போவும் வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக எப்படி இதை வந்து அனுமதிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு சினிமாங்கிற ஒரு மிகப்பெரிய கோடிக்கணக்கில் பணம் புரள்கிற ஒரு சாதனத்தில் வந்து ஒரு என்டர்டெய்னிங்கும் ஒரு வந்து குசிப்படுத்துறதும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதில் வந்து புஷ்பா பார்ட் 1 வந்து பெரிய சக்ஸஸ் பண்ணிருச்சு. அதனால தான் இப்போ இதுக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்தி சொல்கிற அந்த ஆமாம் எங்கேயோ நாடு கடந்து அது வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆயிடுச்சு. பார்த்தாலும் முன்னுக்கிற பாட்டாகவே இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு யூனிட்லேயே உங்கள் தெரிஞ்ச நண்பர், அவர் பேர் நம்ம நிருபர், ஒரு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறாங்க. ஏதாவது தகவல்? வீரா எனக்கு அண்ணனும் என்னுடைய குருவும் அவர் தான். அந்த படத்துக்கு அவர் தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக பண்ணுறாரு. ரொம்ப நல்ல மனுஷன். ஸோ அவர் ஒரு நல்ல சான்ஸோடு தான் அந்த படத்துக்கு போனார். அதாவது இந்த படத்துக்கு டைரக்டர் உங்களுக்கு தெரியுங்களா, சுகுமார் தான் இவருக்கு அல்லு அர்ஜுனுக்கு ஃபர்ஸ்ட் லைஃப் கொடுத்தவர். ஆர்யான்னு ஒரு கல்ட் படம் ஒன்று, செம்ம படம். அந்த படம் கொடுத்தாரு. அந்த படம் தான் நம்ம தனுஷ் ரீமேக் பண்ணியிருப்பாருங்க. அந்த படம் வந்து தெலுங்குல மிக பிரம்மாண்டமான ஹிட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹிட் படம் அல்லு அர்ஜுனுக்கு அதுதான். அதுக்கடுத்து அவங்க தொடர்ந்து அவங்க படம் பண்ணாங்க. அதில் ஒரு படம் தான் இது புஷ்பா 2 வருது. இதுக்கு அசிஸ்டண்ட்டாக ஃபர்ஸ்டாகவே இவர் போனார். இவர் நல்ல பென் ரைட்டர், நல்லா எழுதக்கூடிய ஒரு பவர். சுகுமாருக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா எழுத்து. அதுக்கப்புறம் தான் டைரக்ஷன் என்ன சொல்லணும். பழைய படங்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா எழுத்து அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்க சொல்கிற விதம். ஆக்சுவலி அவர் மேத்ஸ் டீச்சர், ரொம்ப அதிகமாக இருக்கும் அவருக்கு. அதிலிருந்து வந்து அவர் அந்த டைரக்ஷன் ஃபீல்டில் ஒரு ஹீரோயிசம் காட்டுறதுல வந்து ஒரு அப்பர் ஹேண்டாகவே மாறிட்டார். அவர் கணக்கு படி வாத்தியார் இருக்கிறதுனால
ப்ரொடியூசருக்கு வந்து போட்ட பணத்தை எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற கணக்கை வந்து கரெக்டாக ஒப்படைச்சிட்டாரு. பக்காவாக பண்ணுவாருண்ணே. அதாவது ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்னுவாங்களே. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது மாதிரியான மனுஷன் எப்போவுமே அதுதான் முக்கியம். நான் வந்து பெரிய படம் எடுக்கணுங்கிறது முக்கியதை விட ப்ரொடியூசரை வந்து காப்பாற்றக்கூடிய படத்தை எடுத்து கொடுக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். தான் அவர் அடுத்த படம் எடுப்பார். ஆமாம், அடுத்த படம் சினிமா அப்போ தான் வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். கரெக்ட். ஸோ அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு டைரக்டர், அவரே ஒரு நல்ல பென் ரைட்டர். அவர்கிட்ட இவர் வீரான்றவரும் சேர்ந்தார். அவரும் சில விஷயங்கள் சொல்கிற அந்த படத்தை பற்றி அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த படம் எப்போ வரும், நம்மளும் போய் பார்க்கலான்ற சொல்கிற அளவுக்கு இருக்குது. கண்டிப்பாக ஆகஸ்ட் 15 ரூல், புஷ்பா 2 தி ரூல் தான் போட்டிருக்காங்க. 100% ரூல்ஸ் இந்த படம் தான். அல்லு அர்ஜுன் தான் ரூல் பண்ண போறாரு. ஏற்கனவே இந்த ரூல்ஸ் எல்லாமே பிரேக் பண்ண போறாரு. அதுல வந்து கண்டிப்பா அது நடக்கும். எனக்கு ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன் தம்பி, அந்த அல்லு அர்ஜுனாங்கிற அந்த அவருடைய ஆரம்ப கட்டம்லாம் எப்படி இருந்தது? சூப்பரா கேட்டீங்க. ஏன்னா அல்லு அர்ஜுன் இவெல்லாம் ஒரு நடிகனா அப்படின்னு கேட்ட ஆடியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்படியா? ஃபர்ஸ்ட் படம் கங்கோத்ரி. ஓஹோ. அவருடைய என்னதான் அல்லு அர்ஜுன் வந்து சிரஞ்சீவி ஃபேமிலியிலிருந்து வராருன்னு, சிரஞ்சீவியோட மச்சானோட பையன் தான் இவரு. சரி சரி சரி. இவங்க அப்பா அல்லு அரவிந்த், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ப்ரொடியூசர் பையன். அந்த இதுல தான் லிங்க்ல தான் வராரு. வந்து ஃபர்ஸ்ட் படம் கங்கோத்ரின்னு ஒரு படம், கே ராகவேந்திர ராவ் டைரக்டர், பெரியவர். அவர் தான் இந்த வாழ்ந்த குடும்பத்தோட வாரிசு எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்றது அவர் தான், கே ராகவேந்திர ராவ் தான். அவர்கிட்ட இருந்தா ஓபன் பண்ணி கூட்டிட்டு வருவாங்க இவங்கள. ஸோ அது மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் படம் வந்து ரொம்ப மொக்கையா, அதாவது ஓகே படம் ஓகே, ராகவேந்திர ராவ் ஸ்டைலுக்கு அதுக்கெல்லாம் படம் ஓடிடுச்சு. ஹீரோ வந்து மனுஷன் ஃப்ளாப். ஓஹோ. பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியா இருப்பாப்ல. என்னடா இவன் ஒரு மாதிரியா இருக்கான், இவன் ஃபேஸை எப்படிடா பார்க்க முடியும், என்னதான் காசு இருந்தா எடுத்து வந்து எங்க தலையில ஏன்டா கொட்டுறீங்க இந்த மனுஷனை, நாங்க இந்த மூஞ்சி தான் இனிமே பார்க்கணுமா அப்படின்னு கிண்டல் அடிச்ச மூஞ்சி தான் இன்னைக்கு இந்தியாவை ரூல் பண்ணுது. யோசிச்சு பாருங்க, இந்தியன் சினிமாவை இன்னைக்கு ரூல் பண்ற அளவுக்கு அல்லு அர்ஜுன் போயிருக்காப்ல. அதாவது இந்த மாதிரி ஆட்கள் தான் ரூல் பண்ணணும். தனுஷுக்கு வந்து 1008 விமர்சனங்கள் இருந்தாலும் தனுஷ் வந்து தம்பி வந்து அவன் வந்து ஒரு எளிய மனிதர்களின் நம்பிக்கை, சூப்பர், எளிய இளைஞர்களுடைய நம்பிக்கை. அவன் வந்து எங்கேருந்து கஷ்டப்பட்டு எப்படி வந்து இங்கே வந்து சாதிச்சார் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அதை பார்க்கணும். அப்படி தான் அல்லு அர்ஜுனா வந்து இவ்வளவு அவமானங்களை சந்தித்து ஒரு பெரிய ஒரு ரூல் பண்ணுற அளவுக்கு இடத்துக்கு வந்திருக்காரு. உண்மையிலே தமிழ் ரசிகர்களுக்கு இந்த அல்லு அர்ஜுனா பற்றின இந்த தகவல் வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். அது மட்டுமே இல்லைன்னா, அவர் சிரஞ்சீவி ஃபேமிலியிலேருந்து வராரு. சிரஞ்சீவியோட ஆடியன்ஸு அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. சிரஞ்சீவியோட தம்பி பவன் கல்யாண் அவரோட ஃபேன்ஸும் சப்போர்ட் பண்ணாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு தாண்டின பிறகு என்ன ஆச்சுன்னா, அவங்கள மிஞ்சிய ஃபேன் பேஸை நம்ம கொண்டு வந்துட்டாப்ல. இது வந்து அல்லு அர்ஜுனுக்கான ஃபேன் பேஸ், ஏஏ ஃபேன் என்ற மாதிரி மாறிட்டாங்க. இப்போ இருக்கிறது அதுதான். இப்போ தமிழ்ல வந்து அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ் இருக்காங்களே. ஆமா ஆமா ஆமா. ஹிந்திலயும் இருக்காங்களே. இவங்க சிரஞ்சீவி ஃபேன்ஸா? இல்ல இல்ல இல்ல, அல்லு அர்ஜுன் இதுதான் அல்லு அர்ஜுன் சம்பாதிச்ச சொத்து. புரியுதுங்களா? என்னதான் குடும்பத்திலிருந்து வந்தாலும் இங்க நிறைய பேர் பெரிய ஃபேமிலில இருந்து வந்திருக்காங்க. யாராவது ஒருத்தராலையாவது இன்னைக்கு வந்து ஒரு பெரிய இடத்துல போய் நிக்க முடியுதுங்களா? இல்ல இல்ல. சிவாஜி அவர்களோட ஃபேமிலி வந்தவங்களே இல்ல, வாரிசு நடிகர்கள் எல்லாமே தமிழ் சினிமாவில் வந்து பெருசா பாரதி ராஜாவோட வாரிசும் சரி, பாக்யராஜோடைய வாரிசும் சரி, சிவாஜி கணேசன் ஃபேமிலி, பிரபு ஃபேமிலி, இவங்க எல்லாமே வாரிசுகள் வந்து பார்த்தா அவங்களுக்குன்னு தனித்திறமையோடு இவங்களுக்காக ஒரு படம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி யாருமே இல்லை. ஆனால் பட் ஆந்திராவில் என்டி ராமராவ் ஃபேமிலியிலிருந்து வந்த அவர் 3வது தலைமுறை ஜூனியர் என்டிஆர், அவரும் ஒரு செப்பரேட்டான ஃபேன் பேஸை கொண்டு வந்துட்டாரு. கிருஷ்ணாவோட மகன் மகேஷ் பாபுக்கு ஒரு செப்பரேட் ஃபேன். அவங்க அப்பாவோட ஃபேனுக்கும் இவங்க ஃபேனுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆமாம் ஆமாம், உண்மைதான். ஒரு செப்பரேட்டான தம்பி, இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறேன். மகேஷ் பாபு மட்டும் ஒரு நல்ல தமிழ் கதையை தமிழ் இயக்குனர்கள் சூஸ் பண்ணி நடித்தார்னா அவருக்கு தமிழ் ரசிகர்கள் அவ்வளோ வரவேற்பு கொடுப்பாங்க, அவ்வளோ ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்துடுவாங்க. சொல்கிறது தான் உங்களை மாதிரி சில பேர் சொல்லி தான் அவர் தமிழ் படம் பண்ண சொல்லி சொன்னாங்க. நம்ம முருகதாஸ் அவர்கள் தான் போய் ஒட்டிக்கிட்டு, நான் தான் சொன்னேன் இப்போ நல்ல கதை நல்ல டேரக்டர்னு சொன்னேன். அப்புறம் முருகதாசும் ஸ்பைடர்மேன்னா இப்போ எங்கே ஓடுறது, எங்கேயாவது போய் பாலத்தில் தொட்டி தொங்கிக்கிட்டு இருக்க வேண்டியதான். படத்தை கதை பற்றியெல்லாம் இப்போ பேசவே முடியாதுல்ல, வாய்ப்பே கிடையாது. அதாவது கிடைச்ச அடியை வந்து இது பண்ணக்கூடாது. ஒரு ரூபாய் தான் கொடுத்தாங்க ஆரம்பத்தில். அதுதான் சொன்னேன், நல்ல கதை நல்ல டைரக்டர், அதை ஒரு புதுசாக
சிந்திக்கிறவங்க, சும்மா வந்து பணத்தை காட்டி படம் பண்ணுறவங்க அது கிடையாது. இல்லை அவரு இங்கே மெனக்கட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நல்ல கதையை பெரிய மகேஷ் பாபுக்கு தமிழில் வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க. இவன் நடிக்கிறான் ஏன்னா அவர் வந்து அவர் பார்வையே வந்து பயங்கர டெரராக இருக்குது. அதுதான் வந்து பெரிய ப்ளஸ். அதை வந்து மகேஷ் பாபு வந்து அடுத்தடுத்த ஒரு இயக்குநர்களை கூப்பிட்டு கதை கேட்டார்னா உண்மையிலே பெரிய ஹிட் படத்தை தமிழில் கொடுக்கலாம் வாய்ப்பு. மகேஷ் பாபுவோட தமிழ் டப்பிங் படம் இருக்கு இல்லைங்களா? ஆமாம். சென்னையில் சில தியேட்டர், செங்கல்பட்டுல இவருக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்கு. ஆமாம், எனக்கு தமிழ் இந்த பிரம்மோத்சவம் இதெல்லாம் பழைய படங்கள்லாம் இருக்கு. நான் தாண்டா போலீஸ், இவன் தாண்டா போலீஸ், ஏதோ சம்திங். இந்த படம் எல்லாமே செங்கல்பட்டுல ஓடுது. இல்லை நான் வந்து தேனி பெல்ட்டில் இருக்கும்போது தேனி பெல்ட்லேயே வந்து ராஜசேகருக்கு பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க. அவர் ஊரே அங்கே தான். ஆனாலும் ராஜசேகருக்கு பூ ஒன்று புயலானது அந்த படம் ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு. அந்த படத்துக்கெல்லாம் பெரிய ஃபேன்ஸ் அங்கே தான் அதிக நாள் ஓடிச்சு. 100 நாள் ஓடிச்சு பூ ஒன்று புயலானது. அது வந்து டப் படம். என்னதான் இருந்தாலும் அவர் தமிழ்காரர் தான். ஆமாம், டாக்டர். ஸோ இல்லை இருந்தாலும் கதை வந்து நீங்கள் வந்து கதையை வந்து விரும்புகிறாங்கல்ல, அதுக்காக தான் மகேஷ் பாபுக்கு நான் சொல்கிறேன். நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அப்படியே எப்படி இருந்தாலும் மகேஷ் பாபு அவரோட காதுக்கு போய் சேரும். அவர் மறுபடியும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது கொண்டு வர நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லை, முக்கியமாக புஷ்பா பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். 100% இந்த வருஷத்துக்கான ஒரு பெரிய படமாக புஷ்பா இருக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. மறுபடியும் அல்லு அர்ஜுன் அந்த படத்தை பார்ட் 1 மாதிரி பார்ட் 2ல் கூட மிகப்பெரிய ஹிட் அடிப்பாருன்ற நம்பிக்கை. அதாவது புஷ்பா 1ல் படம் பார்த்துட்டு எல்லாரும் அந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணிட்டு இந்த படத்தில் வந்து என்ன பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிறதான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே பூர்த்தி செய்கிற அளவுக்கு தான் இந்த படம் இருக்குன்னா அது எனக்கு ப்ராக்டிக்கலாக பர்சனலாகவே எனக்கு தெரியும். 100% இதுலேயும் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கட்டும், வெற்றி தரட்டும், நல்ல லாபத்தை வரட்டுமே. அவங்களும் வாங்க, இது எல்லாம் வந்தார வாழ வைக்கும் பூமி, எல்லாரும் வரட்டும். அந்த பாரிகேட்ஸ் உடஞ்சி போயிடுச்சு பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப ஆரோக்கியகரமான ஒரு விஷயமா. ஆமாம், எழுத்தாளர்களுக்கு நல்ல காலம் இது. காலம். ஆமாம் ஆமாம். எத்தனையோ தெலுங்கு படம் இங்கே வருது. ஆமாம், தமிழ் அதை மொழிபெயர்த்து அதுக்கான ஒரு ரைட்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு வேலை. எல்லாம் நல்ல ஆரோக்கியகரமான ஒரு விஷயம் தான். ஓகே, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் பகிர்ந்துருக்கிறீங்க. மிக்க நன்றி. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.